இது ஃபுல்லாக படிக்கணும் இருந்தேன், படிக்க முடியாது. இதை எல்லாமே அவை குறிப்பில் ஏற்றிருங்க, நான் கொடுத்துட்றேன். அப்போ என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும். முக்கியமான அறிவிப்புகள் நீங்கள் சொல்ல. அறிவிப்புகள் கொடுத்துட்றேன். அறிவிப்புகள் போயிடலாம். அறிவிப்புகள் 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 போயிடலாம். அதுதான் சொல்ல. நாளைக்கு போயிடலாமா? கொடுக்குறாங்க. கொடுப்பா. நெடுஞ்சாலைத்துறை ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியில் முக்கியமான துறை. முக்கியமாக ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை விவசாயத்துடைய உற்பத்திக்காகட்டும், ரியல் எஸ்டேட்டுடைய வளர்ச்சி ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை தான் ஒரு முக்கியமான துறை. அதற்கான அறிவிப்பை நான் இங்கே கொடுக்குறேன். முதல் அறிவிப்பு, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கன்னியாகுமரியை இப்போ 4 லேனிருந்து 6, 8 லேனாக ஆக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் குறைஞ்சபட்சம் அடுத்த 40 வருஷத்துக்கு நம்ம அதே ரோடை திருப்பியும் 4 வழியிலிருந்து 6 வழி, 6 வழியிலிருந்து 8 வழி ஆகும் பொழுது அதுக்கான பணி சுமையும் சரி, பொருளாதார ரீதியான பட்ஜெட்டும் சரி அதிகமாகுது. ஸோ 8 வழி சாலை ஆக்குவதற்கான டிபிஆர் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி மும்பை மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதலமைச்சரின் பாதுகாப்பான சாலைகள் இயக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிதல், சாலை பாதுகாப்பு பணிகள், நெடுஞ்சாலை அவசர சிகிச்சை மையங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு கண்காணிப்பு குழு ஆகியவற்றை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும். இது முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே அதிகமான உயிரிழப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாலைகளில் ஆக்சிடென்ட்னாலேயே கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்க. நம்ம கொரோனா காலத்தில் இறப்ப பார்த்தோம். பல்வேறு நோய்கள் வரும்பொழுது அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். டெங்கு வரும்பொழுது பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 18,000 பேர் நம்மளுடைய சாலைகளில் விபத்துகள் இறந்துட்டு இருக்காங்க. இது குறையவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதற்கு இந்த சட்டமன்றம் சரி, சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தனி பிரசன்டேஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டோம். கடுமையான சட்ட விதிகள் மூலம் நாம் உருவாக்கணும். நம்ம 6 வழி சாலைகள், 4 வழி சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாலை உருவாக்கின பிறகு சாலை பாதுகாப்புக்கான செலவு இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பார்டர் தாண்டி கேரளா போகும்போது நம்மளுடைய ஓட்டுநர், நம்மளுடைய டிரைவர் கரெக்டாக பார்டருக்குள்ளே போகும்போது சீட் பெல்ட் போடுறாரு. வண்டியோட ஸ்பீட் லிமிட் 80, 90க்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு 50 மீட்டர்லையும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கு. அதிகமான ஸ்பீடு போட்டிங்கன்னா பெனால்ட்டி வந்துட்டே இருக்கு. அது லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், உடனடியாக ஃபைன் கேரளா அரசனால் போடப்படுது. ஸோ ரோட்டில் காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது டிரைவருக்கான விழிப்புணர்ச்சியை கடுமையான சட்டங்கள் மூலமா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோட்டில் அதிகபட்சமாக 180 கிலோமீட்டர், 160, 140, 120 நம்ம ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். நம்மளே இங்கே நிறைய பேர் போயிருப்போம். ஹைவேஸில், நேஷனல் ஹைவேஸில் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகக்கூடாது. ஸ்டேட் ஹைவேஸில் 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகக்கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாதம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர்.
6லேருந்து 8 மாதம் 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லையும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகளில் ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்கில் போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்கட்டத்தில் கடுமையான செய்தி. கேரளாவில் சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்களில் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. ஸோ முதல் வேலையா சாலைகளை புதுசாக உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் நம்மெல்லாம் முக்கியமாக அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லோரும், நம்ம மட்டும் இல்லை, சாலைகளில் தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ரோட்டில் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒன்று, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காமல் இருக்கிறது. அப்போ இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் சாலை மேம்பாட்டு திட்டம். நாளையும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய 2வது தளத்துல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆனா அடுத்த 3 நாளைக்கு மதியானம் 2 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் துறை சார்ந்த செக்ரட்டரிஸ், இன்ஜினியர்ஸ், சிஇஸ் எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. 234 சட்டமன்றங்களையும் ஒரே மாதிரி எங்களுடைய தலைவர் பார்க்க சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பேர் அவுட்டர் ரிங் ரோடு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் எந்த சாலை வேணும், எந்த சாலை வேணாம் அப்படின்னு. சி அவர்களிடம் உத்தரவிட்டிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ப்ராஜெக்டை கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ பட்ஜெட் 21,000 கோடி ரூபாய், 22,000 கோடி இருந்தாலும் அதில் பெரும்பங்கும் சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஜெக்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.